வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா. ஹாய் வாணி, நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் எனது திருமணம் குறித்து மறுபரிசீலனை செய்வதாக ராஷிலிடம் வாக்கு கொடுத்தேன். அவள் ஸ்வப்னிலுடன் நான் தனியாக நேரம் செலவிட வேண்டும் என்ற பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தாள். இன்று ராஷிலின் திட்டத்தின் அடுத்த கட்டத்தை நீங்கள் கேட்பீர்கள். அதுதான் கடற்கரை விடுதி, பீச் ரிசார்ட். பச்சிளம் குழந்தையின் பெயர் ராஷில் மருத்துவமனையில் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். பராக்கின் ஆலோசனையின்படி அந்த பாப்பாவுக்கு பருஷ்னி என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது உச்சரிக்க கடினமான ஆனால் தனித்துவமான ஒரு வேத கால பெயர். ராஷிலின் காய் நகர்த்தல். ராஷில் என்னை மருத்துவமனைக்கு வர வேண்டாம் என்று கூறிவிட்டு தெளிவாகச் சொன்னாள், இந்த வார இறுதியில் நீ ஸ்வப்னிலுடன் வெளியே சென்று சில இடங்களை சுற்றி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அறையை பற்றிய பதற்றம். இரவு வீடு திரும்பும் போது ஸ்வப்னில் ஒரு கடற்கரை விடுதியில் ஷூட் ஸ்வீட் புக் செய்திருப்பதாகச் சொன்னார். என் மனதில் ஒரே கவலை, ஒருவேளை ஸ்வப்னில் ஒரே ஒரு அறையை மட்டும் புக் செய்திருந்தால் நான் அவரோடு எப்படி இரவை கழிப்பேன்? விடுதியின் ரகசியத்தையும் என் கவலைக்கான தீர்வையும் நீங்கள் இப்போது அறிவீர்கள். 2 BHK பிளாட் போன்ற அறை. விடுதியின் பிரம்மாண்டத்தை பார்த்து நான் வியந்து போனேன். அந்த அறை ஒரு 2 BHK பிளாட் போலவே இருந்தது. அங்கு முழுமையான தனிப்பிரிவு, பிரைவசி இருந்தது. இரவு முழுவதும் நான் பட்ட கவலை வீணாகி போனது. ஸ்வப்னிலின் அன்பு பரிசு. ஸ்வப்னில் எனக்கு கடற்கரையில் பயன்படுத்த தேவையான பொருட்கள் அடங்கிய ஒரு சூட்கேஸை கொடுத்தார். அதில் எனக்கு சரியாக பொருந்தும் பிகினி, கவர் அப் மற்றும் வெயில் தொப்பி, சன் ஹேட் இருந்தன. சங்கடமான உணர்வு. உணவகத்தில் அனைவரும் பீச்வேர் அணிந்திருப்பதை பார்த்தேன். ஆனால் நான் ஜீன்ஸ் மற்றும் டாப் அணிந்திருந்தேன். என் அறியாமையை எண்ணி நான் வெட்கப்பட்டேன். எனக்கு வசதியாக இல்லை, ஆனால் என் வருத்தத்திற்கு தூக்கம் குறைவு என்று ஒரு காரணத்தை சொன்னேன். பிறகு நான் என் தவறை திருத்திக் கொண்டேன். தவறை சரி செய்தல். நான் சிறிது நேரம் தூங்கப் போவதாக கூறிவிட்டு சென்று கருப்பு நிற பிகினி, இளஞ்சிவப்பு நிற குரோஷியா கவர் அப் மற்றும் தொப்பியை அணிந்து கொண்டு வெளியே வந்தேன். ஸ்வப்னிலின் ஆச்சரியம். என் புதிய தோற்றத்தை பார்த்த ஸ்வப்னிலின் முகத்தில் மகிழ்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. அவர் வியப்புடன் என்னை உச்சி முதல் பாதம் வரை உற்று பார்க்கிறார். ஸ்வப்னில் என்னை பாராட்டுவாரா? இந்த விடுதி பயணம் திருமணம் வேண்டாம் என்ற என் எண்ணத்தை மாற்றுமா? ராஷிலின் திட்டம், ஸ்வப்னிலின் காத்திருப்பு மற்றும் கடற்கரையில் மாறும் எண்ணங்கள். பிரேம் அன்மோல் ஹோதா. ஹாய் வாணி இல் நீங்கள் கேட்கவிருப்பது எபிசோட் 36. அறையின் ரகசியமும் கடற்கரை உடையில் ஏற்பட்ட தயக்கமும். 2 நாட்களுக்கு பிறகு ராஷில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். அங்கு அவள் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவள் 7 நாட்கள் மருத்துவமனையில் இருக்க வேண்டும். குழந்தைக்கு பருஷ்னி என்று பெயரிடப்பட்டது. பருஷ்னி என்பது உச்சரிக்கச் சற்று கடினமான பெயர்தான், ஆனால் அது ஒரு தனித்துவமான வேத கால பெயர். பராக்கின் ஆலோசனையின் பேரில் ராஷில் இந்த பெயரை ஏற்றுக்கொண்டாள். இதில் பராக்கின் பெயரிலுள்ள பி மற்றும் ராஷிலின் பெயரிலுள்ள ஆர் இரண்டும் உள்ளன. பராக் விடுமுறை எடுத்துக்கொண்டார். முதல் 2 நாட்கள் நான் ராஷில் மற்றும் குட்டி பருஷ்னியுடன் மருத்துவமனையிலேயே இருந்தேன். வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு செல்வதும் வருவதும் ஸ்வப்னில் அல்லது அவரது தந்தையுடன் நடந்தது. 2ஆம் நாள் இரவு நான் வீட்டிற்கு திரும்ப வேண்டியிருந்தது. அப்போது ராஷில் என்னிடம் சொன்னாள், வாணி, நாளை முதல் நீ மருத்துவமனைக்கு வர தேவையில்லை. பராக் எப்படியும் இங்கேதான் இருப்பார். இந்த வார இறுதியில் நீ ஸ்வப்னிலுடன் வெளியே சென்று சில இடங்களை சுற்றி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வாணி, நாளை மற்றும் மறுநாளுக்காக நான் ஒரு கடற்கரை விடுதியில் ஷூட் புக் செய்திருக்கிறேன். நாளை காலை 7 மணிக்கெல்லாம் கிளம்ப தயாராக இரு. நாம் அங்கே சென்றே காலை உணவு சாப்பிடலாம். இந்த விடுதி வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்று அன்று இரவு ஸ்வப்னில் என்னிடம் சொன்னார். சரி, அப்படியே ஆகட்டும் என்று நான் சற்று தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டேன். ஆனால் எனக்குள் கவலை பிறந்தது. ஒருவேளை ஸ்வப்னில் ஒரே ஒரு அறையை மட்டும் புக் செய்திருந்தால் நான் அவரோடு எப்படி இரவை கழிப்பேன்?
நீண்ட நேரம் அங்கும் இங்கும் புரண்டு படுத்த பிறகு அந்த பிரச்சினையை விதியிடமே விட்டுவிட்டேன். அந்த குழப்பத்தினால் எனக்கு தாமதமாகத்தான் தூக்கம் வந்தது. நான் ஸ்வப்னிலுடன் அறைக்குள் சென்றேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு சாதாரண அறைக்கும் ஷூட் அறைக்கும் உள்ள வித்தியாசம் புரிந்தது. நான் பிரமித்து போனேன். அந்த அறை ஒரு சொகுசு 2 BHK பிளாட் போலவே இருந்தது. ஒவ்வொரு வசதியும் முந்தையதை விடச் சிறப்பாக இருந்தது. நுழைவாயில் ஒன்றுதான் என்றாலும் ஒவ்வொரு அறைக்கும் முழுமையான தனிப்பிரிவு இருந்தது. நான் விரும்பினால் என் அறையில் நான் இந்தியாவில் தனியாக இருப்பதைப் போலவே இருக்கலாம். நேற்று இரவு என்னை தூங்க விடாமல் செய்த கவலை இப்போது இல்லை. ஸ்வப்னிலும் நானும் அவரவர் அறைகளில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டோம். நான் கிங் சைஸ் கட்டிலில் படுத்துக்கொண்டேன். அப்போது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. நான் எதிர்பார்த்தபடியே அது ஸ்வப்னில்தான். அவர் என்னிடம் ஒரு சூட்கேஸை கொடுத்தார். வாணி, இதில் கடற்கரையில் பயன்படுத்த தேவையான பொருட்கள் உள்ளன. இவை உனக்கு வசதியாக இருக்கும் என்று அவர் மென்மையாகச் சொன்னார். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு நான் ஸ்வப்னிலுடன் அறையை விட்டு வெளியே வந்தேன். இப்போது நான் கருப்பு நிற பிகினி, இளஞ்சிவப்பு நிற குரோஷியா கவர் அப், கண்ணாடி மற்றும் தொப்பி அணிந்திருந்தேன். ஸ்வப்னிலின் முகத்தில் மகிழ்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. அவர் என்னை உச்சி முதல் பாதம் வரை வியப்புடன் உற்று பார்க்கிறார். அவர் என்னை பாராட்டுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஜெமினியின் அலைச்சல் எபிசோட் 36 வாணியின் கதைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்துள்ளது. ராஷிலின் கச்சிதமான திட்டம், ஸ்வப்னிலின் மென்மையான குணம் மற்றும் வாணியின் சுய தேடல் ஆகியவை இணைந்து ஒரு காதல் சூழலை உருவாக்கியுள்ளன. ஒலி வழிகாட்டல் இறுதிச் காட்சியில் வாணியின் குரலில் தன்னம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் ஒலிக்க வேண்டும். ஸ்வப்னிலின் குரலில் பொறுமையும் புரிதலும் இருக்க வேண்டும். வாணி கடற்கரை உடையில் வெளியே வரும்போது இசை உற்சாகமாகவும் காதலையும் பிரதிபலிப்பதாகவும் அமைய வேண்டும். எபிசோட் 36 நிறைவுற்றது. கதை தொடரும். எபிசோட் 37. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ஸ்வப்னில் கடற்கரைக்காக எனக்கு பரிசளித்த உடைகளை அணிந்து எனது தவறை சரி செய்தேன். இன்று நான் ஏன் அப்படிச் செய்தேன் என்பதையும் ஸ்வப்னிலுடனான எனது தீவிரமான உரையாடல் எங்கே செல்கிறது என்பதையும் நீங்கள் கேட்பீர்கள். இந்த எபிசோடில் நீங்கள் கேட்பது நன்றி உணர்வு vs கலாச்சாரம். ஸ்வப்னிலிடம் நான் வெளிப்படையாக பேசினேன். எனது கலாச்சாரத்தை அவமதிக்க அல்ல, மாறாக நன்றி மறந்தவளாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த உடையை அணிந்தேன் என்று விளக்கினேன். உணவகத்தில் அந்த உடையில் நான் எவ்வளவு சங்கடமாக உணர்ந்தேன் என்பதையும் ஒப்புக்கொண்டேன். திரைக்கு பின்னால் உள்ள உண்மை, எனது உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஸ்வப்னில் இந்திய விழுமியங்களின் மேன்மை மற்றும் கலாச்சாரம் குறித்து ஆழமான விவாதத்தை தொடங்குகிறான். குறுகிய மனப்பான்மைக்கான காரணம், இந்தியா 800 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்ததால் பெண்களின் கண்ணியம் பாதிக்கப்பட்டது என்றும் அதனால் பெண்கள் தலை முதல் கால் வரை மூடிய உடைகளை அணிவது ஒரு கட்டாயமாக மாறியது என்றும் நான் கூறினேன். அதிவேக மாற்றத்தின் அச்சம், இந்திய பெண்களின் நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் மேலை நாடுகளைப் போல ஓவர் ஷூட் ஆகிவிடக் கூடாது என்றும் அது சமூகத்தில் சிக்கல்களை உருவாக்கும் என்றும் ஸ்வப்னில் கவலை தெரிவித்தான். அவனது கருத்து எனக்கு பெண் சமத்துவத்திற்கு எதிரானது போல தோன்றியது. ஆனால் அந்த தீவிரமான விவாதம் திடீரென்று ஒரு காதல் திருப்பத்தை எடுக்கிறது. சர்பின் அலைச்சருக்கு முன்மொழிவு பேச்சின் திசையை மாற்றிய ஸ்வப்னில் அலைச்சருக்கு விளையாடலாம் என்று சொன்னான். அது எனக்கு ஆபத்தான விளையாட்டாக தெரிந்தது. எனது முகத்தில் இருந்த பயத்தை பார்த்து ஸ்வப்னில் சிரிக்கத் தொடங்கினான். பைனாகுலர் மூலம் கவனிப்பு. ஸ்வப்னில் எனக்கு சேகர் ஏக் ஜீவனி நாவலையும் ஒரு பைனாகுலரையும் கொடுத்துவிட்டு அலைச்சருக்கு விளையாடச் சென்றான். பைனாகுலர் மூலம் அவனது வலிமையான உடல் அமைப்பை கண்டேன். அது அவனது பாதுகாப்பின் மீது எனக்கு நம்பிக்கையை தந்தது. டர்ட்டில் ரோல் மற்றும் அலறல். ஸ்வப்னில் அலைச்சருக்கு பலகையில் டர்ட்டில் ரோல் செய்து அலைகளுக்குள் மறைந்தான்.
பயத்திலும் அதிர்ச்சியிலும் என் வாயிலிருந்து அறியாமலேயே ஒரு அலறல் வந்தது. ஸ்வப்னில் பாதுகாப்பாக இருக்கிறானா? எனது இதயம் ஏன் அவனுக்காக இவ்வளவு பயப்படுகிறது? கலாச்சாரம் vs வசதி, பெண்ணின் விலங்குகள் மற்றும் ஒரு திகிலூட்டும் அலைச்சறுக்கு அனுபவம். பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல். நீங்கள் கேட்பது எபிசோட் 37. பிகினி, இந்திய விழுமியங்கள் மற்றும் ஆபத்தான அலைச்சறுக்கு. வாணி, எனது பரிசுகளை அணிந்து எனது உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளித்திருக்கிறீர்கள் என்று ஸ்வப்னில் நேரடியாக பாராட்ட கொஞ்சம் தயங்கினான். ராஷில் என்னை பற்றி சொன்ன விஷயங்களை மனதில் வைத்து ஸ்வப்னில் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுகிறான். அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக தேர்ந்தெடுக்கிறான். எனக்கு பிடிக்காத எதையும் சொல்லிவிடக் கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருக்கிறான். அவனுடன் நடந்து செல்லும் போது நான் இதையெல்லாம் கவனிக்கிறேன். நான் இப்போது அமெரிக்க கடற்கரைகளுக்கு ஏற்றவாறு தயாராகிவிட்டேன். ஆனால் எனது மனதளவில் நான் ஒரு இந்திய பெண்ணாகவே இருக்க விரும்புகிறேன். எனவே எனது மனதில் உள்ளதை வெளிப்படையாகச் சொல்ல தீர்மானித்தேன். ஸ்வப்னில், உண்மையைச் சொன்னால் நான் இதற்கு முன் கடற்கரைக்குச் சென்றதே இல்லை. இதுபோன்ற உடைகளை நான் அணிந்ததே இல்லை. ஆனால் எனக்காக நீங்கள் இவ்வளவு விலை உயர்ந்த பரிசுகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இவற்றை நான் அணியவில்லை என்றால் அது தேவையற்ற பிடிவாதமாகிவிடும். இங்கே எனது கலாச்சாரத்தை காட்டி உங்களை அவமதிக்க நான் விரும்பவில்லை என்று என் உள்ளக்கிடக்கையை சொன்னேன். வாணி, உங்கள் பெருந்தன்மைக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். உண்மையில் நீங்கள் எதை அணிந்தாலும் இங்கே யாருக்கும் கவலையில்லை. ஆனால் இந்த சூழலில் நீங்கள் சங்கடமாக உணரக்கூடாது என்பதற்காகவே நான் இதை கொடுத்தேன் என்று ஸ்வப்னில் பதிலளித்தான். என்னை பற்றி ராஷில் அவனிடம் எல்லாம் சொல்லியிருப்பான் என்று எனக்கு தெரியும். எனக்கு இதிலெல்லாம் பழக்கம் இல்லை என்பது அவனுக்கு தெரியும். ஆனாலும் அந்த விஷயத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவன் நாகரீகமாக நடந்து கொள்கிறான். என்னை ஈர்க்க அவன் முயற்சி செய்கிறான் என்பது எனக்கு புரிகிறது. ஆமாம், முதலில் இவற்றை அணியக்கூடாது என்றுதான் நினைத்தேன். ஆனால் உணவகத்தில் எல்லோருக்கும் நடுவில் நான் மட்டும் வித்தியாசமாக தெரிந்தேன். அதனால்தான் என் முடிவை மாற்றிக்கொண்டேன். இங்கே இவ்வளவு அழகான நவீனமான பெண்கள் இருக்கும்போது என்னை யார் பார்க்க போகிறார்கள் என்று நினைத்தேன் என்று நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பதிலளித்தேன். பேசிக்கொண்டே நாங்கள் கடற்கரை இருக்கைகள் வரை வந்தோம். ஸ்வப்னில் தனது பையை ஒரு பக்கமாக வைத்தான். வாணி, இப்போது அமெரிக்காவில் இந்தியர்கள் மீதான பார்வை மாறியிருக்கிறது. நமது கலாச்சாரத்தை அவர்கள் மதிக்கிறார்கள். உடை என்று வரும்போது எந்த இடத்தில் எது வசதியோ அதை அணிவதில் தவறு இல்லை என்று ஸ்வப்னில் தனது கருத்தை சொன்னான். நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் பெண்களின் உடை விஷயத்தில் அசௌகரியத்தை கூட வசதியாக கருதும் சூழல் இருக்கிறது என்று நான் சமூகத்தின் பழமைவாதம் குறித்து என் வருத்தத்தை பதிவு செய்தேன். அங்கே தைரியமாக உலாவிக் கொண்டிருந்த பெண்களை பார்த்து கொண்டே நானும் ஒரு இருக்கையில் அமர்ந்தேன். பண்டைய காலத்தில் நமது கலாச்சாரம் எவ்வளவு மேன்மையாக இருந்தது. ஆனால் இன்று ஏன் இவ்வளவு குறுகிய மனப்பான்மை வந்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று அவன் தீவிரமாக விவாதத்தை தொடர்ந்தான். ஒருவேளை இதற்கு காரணம் இந்தியா பல நூற்றாண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்ததுதான். வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து பெண்களை பாதுகாக்க முழுமையாக மூடிய உடைகளை அணிவது ஒரு தேவையாக மாறியது. சுதந்திரம் கிடைத்த பிறகும் அந்த பழக்கம் இன்னும் மாறவில்லை என்று நான் விளக்கினேன். அதாவது குற்றவாளியை வெளியில் விட்டுவிட்டு அப்பாவியை பாதுகாப்பிற்காக சிறையில் அடைத்தது போல இருக்கிறது என்று ஸ்வப்னில் ஒரே வரியில் உண்மையை சொன்னான். உண்மைதான், ஆனால் மாற்றம் வர காலம் எடுக்கும். உங்கள் அத்தை பெண்களின் முன்னேற்றத்திற்காக பெரும் பாடுபடுகிறார். அவரது நிழலில் ராஷில் மற்றும் என்னை போன்ற பலருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்றன என்று நான் என் கருத்தை சொன்னேன். ஸ்வப்னில் சிறிது நேரம் யோசித்து, இந்தியாவில் ஏற்படும் இந்த மாற்றங்கள் மேலை நாடுகளைப் போல வரம்பு மீறி போய்விடக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் என்றான். அதாவது நீங்கள் பெண் சமத்துவத்திற்கு எதிரானவரா என்று நான் கொஞ்சம் கடுமையாக கேட்டேன். இதை பற்றி மீண்டும் ஒருமுறை பேசலாம். இப்போதைக்கு இந்த இயற்கையை ரசிப்போம். உங்களுக்கு அலைச்சறுக்கு தெரியுமா என்று அவன் பேச்சை மாற்றினான். அலைகளுடன் விளையாடுவதை பார்த்ததும் எனக்குள் பயம் ஏற்பட்டது.
வேண்டாம் ஸ்வப்னில், அது ஆபத்தானது. நீங்கள் செல்லாதீர்கள் என்று நான் ஆவலாகச் சொன்னேன். ஸ்வப்னில் பலமாகச் சிரித்து, பயப்படாதீர்கள் வாணி, நான் ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர். 1 மணி நேரத்தில் திரும்பி வருவேன். அதுவரை இந்த நாவலை படியுங்கள் என்று ஒரு புத்தகத்தை கொடுத்துவிட்டு சென்றான். அவன் செல்லும்போது நான் பைனாகுலர் எடுத்து பார்த்தேன். அவனது வலிமையான உடல் அமைப்பை பார்த்ததும் அவன் பாதுகாப்பாக திரும்பி வருவான் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. அவன் அலைகளில் அலைச்சறுக்கு செய்யத் தொடங்கினான். திடீரென்று ஒரு பெரிய அலை வந்து பலகை தலைகீழாக மாறியது. ஸ்வப்னில் அலைகளுக்கு நடுவில் காணாமல் போனான். பயத்தில் நான் திடீரென்று அலறினேன். என் கண்களில் கண்ணீர் வந்தது. அருகில் இருந்த ஒரு பெண், பரவாயில்லை, அது டர்ட்டில் ரோல் மட்டும்தான், அவன் மீண்டும் வந்துவிட்டான் பார் என்று என்னை தேற்றினாள். என் உயிர் மீண்டும் வந்தது போல இருந்தது. எபிசோட் 37 முடிந்தது. கதை தொடரும். எபிசோட் 38. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ஸ்வப்னில் அலைகளுக்குள் மறைந்தபோது என் உயிர் என் கையில் இல்லை. இன்று அந்த பயம் எப்படி காதலாக மாறி என் வாழ்க்கையின் மிக துணிச்சலான அடியை எடுத்து வைக்கச் செய்தது என்று கேட்பீர்கள். அபாரமான அலைச்சறுக்கு வீரர் ஸ்வப்னில் ஒரு கச்சிதமான டக் டைவ் செய்கிறான் என்று ஒரு வெளிநாட்டு பெண் எனக்கு ஆறுதல் கூறினாள். அவன் கரைக்கு திரும்பியதும் நான் ஒரு துண்டு மற்றும் தண்ணீர் பாட்டிலுடன் அவனை நோக்கி ஓடினேன். என் சொல்லப்படாத காதலின் முதல் வெளிப்பாடு அது. உயிரை விட மேலாக ஸ்வப்னில் எனக்கு அலைச்சறுக்கு கற்றுத்தருவதாக கூறினான். நான் துணிச்சலாகச் சம்மதித்தபோது அவன் சொன்னான், என்னை நம்பு வாணி, உனக்கு எதுவுமே ஆகாமல் நான் பார்த்துக்கொள்வேன். என் உயிரை விட உன் உயிர்தான் எனக்கு முக்கியம். அந்த நொடியில் ஸ்வப்னிலின் கைகளிலேயே நான் இருந்தாலும் அது என் பாக்கியம் என்று எனக்கு தோன்றியது. பொறாமை என்னும் கசப்பு திடீரென்று ஸ்வப்னிலுக்கு கரையில் தன் பழைய தோழி கேத்தரின் தென்பட்டாள். ராஷில் குறிப்பிட்ட அதே பெண். கேத்தரின் ஸ்வப்னிலின் மார்பில் விளையாட்டாக குத்தி அவனை கட்டிப்பிடித்து முத்தமும் கொடுத்தாள். இதை பார்த்ததும் என் பொறாமையை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. முதல் ஆண் தீண்டல். ஸ்வப்னிலின் அறிவுரைப்படி பிகினிக்கு மேல் அணிந்திருந்த ஆடையை கழற்றிவிட்டு நாங்கள் கடலுக்குள் சென்றோம். தண்ணீர் என் இடுப்பு வரை வந்தபோது எனக்கு பயம் ஏற்பட்டது. ஸ்வப்னில் என்னை அவனருகே இழுத்தான். என் உடல் சிலிர்த்தது. என் வாழ்க்கையின் முதல் ஆண் தீண்டல் அது. அலைச்சறுக்கு பலகையில் வெற்றி. நான் நம்பிக்கையுடன் பலகையில் நிற்க முயன்றேன். ஸ்வப்னிலின் உதவியுடன் நின்றும் காட்டினேன். ஸ்வப்னில், பார், நான் சாதித்துவிட்டேன் என்று மகிழ்ச்சியில் கத்தினேன். ஆனால் இந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கவில்லை. அதிக உற்சாகத்தில் நான் என் சமநிலையை இழந்தேன். நான் தண்ணீரில் விழுந்தேனா? ஸ்வப்னில் என்னை காப்பாற்றுவானா? பொறாமையின் முதல் துடிப்பு, காதலின் முதல் தீண்டல் மற்றும் அலைகளின் மீது வெற்றி. பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பது எபிசோட் 38. அலைச்சறுக்கின் சிலிர்ப்பு, பொறாமையின் முதல் சுவை மற்றும் ஸ்வப்னிலின் மாயம். அது ஒரு கச்சிதமான டப் டைவ். அந்த பையன் உண்மையிலேயே ஒரு அபாரமான அலைச்சறுக்கு வீரர் என்று கூறி அந்த பெண் மீண்டும் எனக்கு நம்பிக்கை ஊட்டினாள். அவள் சொல்லி முடிப்பதற்குள் ஸ்வப்னில் தன் அலைச்சறுக்கு பலகையுடன் பத்திரமாக தண்ணீருக்கு மேலே தென்பட்டான். நான் பைனாகுலரை கண்களிலிருந்து எடுத்து அந்த பெண்ணை பார்த்து நன்றி கூறினேன். அவள் பதிலுக்கு, பரவாயில்லை அன்பே, இட் இஸ் மை பிளஷர் டியர். நாங்கள் புன்னகையை பரிமாறிக்கொண்டோம். இப்போது எனக்கு ஸ்வப்னிலின் சாகசங்கள் பழகிவிட்டன. சுமார் 1 மணி நேரம் கழித்து ஸ்வப்னில் திரும்பி வருவதை பார்த்தேன். நான் யோசிக்காமல் அவனது பையை திறந்து துண்டு மற்றும் தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு அவனை நோக்கி ஓடினேன். ஸ்வப்னில் எனது இந்த செயலை கண்டு மிகவும் மகிழ்ந்தான். அவன் கரையில் தன் பலகையை விட்டுவிட்டு என் கையிலிருந்த துண்டை வாங்கி தலை மற்றும் உடலை துடைத்து கொண்டான். பிறகு தண்ணீரை அருந்திக் கொண்டே, நன்றி வாணி,
என்றான். அவன் என் அக்கறையைக் கண்டு நெகிழ்ந்து போனான். நீங்கள் ஒரு சிறந்த அலைச்சறுக்கு வீரர். இந்த விளையாட்டு எவ்வளவு உற்சாகமானது என்பதை இன்றுதான் தெரிந்து கொண்டேன். முதலில் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது என்று நான் பாராட்டினேன். ஓ, மன்னிக்கவும் வாணி. நான் அலைகளுக்குள் என்ன செய்யப்போகிறேன் என்பதை முன்பே சொல்லியிருக்க வேண்டும். அப்போது நீ பயந்திருக்க மாட்டாய் என்று அவன் பரிவுடன் கூறினான். நிஜம்தான், ஆனால் நீங்கள் முன்பே சொல்லியிருந்தால் எனக்கு இது இவ்வளவு சிலிர்ப்பாக இருந்திருக்காது என்றேன் நான். உனக்கும் அலைச்சறுக்கு செய்ய ஆசையா? உனக்கு துணிச்சலும் என் மீது நம்பிக்கையும் இருந்தால் நான் உனக்கு கற்றுத்தருவேன் என்று ஸ்வப்னில் கேட்டான். ஸ்வப்னிலின் தாக்கமோ அல்லது அவன் மேல் எனக்குள் துளிர்த்த காதலோ தெரியவில்லை. நான் உடனடியாகச் சொன்னேன். ஸ்வப்னில், எனக்கு உன்மேல் நம்பிக்கை இருக்கிறது. என் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றால் நானும் பலகையில் நிற்க முயற்சி செய்கிறேன். ஸ்வப்னில் என்னிடமிருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவில்லை. அவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். வாணி, உன் பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு. உன்னை என் உயிரை விட மேலாக பார்த்துக்கொள்வேன். வா, இன்று உன்னை ஒரு அலைச்சறுக்கு வீராங்கனையாக மாற்றுகிறேன். ஸ்வப்னிலின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஸ்வப்னில் என் உயிரை பற்றிச் சொன்ன வார்த்தைகள் என் மீது மந்திரம் போலச் செயல்பட்டன. இந்த நொடியில் அவன் கைகளிலேயே உயிர் போனாலும் அது என் பாக்கியம் என்றே நான் நினைக்கிறேன். ஸ்வப்னில் என்னுடன் இருக்கைகள் இருக்கும் இடத்திற்கு வந்தான். பக்கத்து இருக்கையில் படுத்திருந்த பெண்ணை அவன் இன்னும் கவனிக்கவில்லை. நீ விளையாடும்போது அந்த பெண்தான் எனக்கு விளக்கிக் கொண்டிருந்தாள் என்று நான் ஸ்வப்னிலிடம் சொன்னேன். ஸ்வப்னில் அவளை பார்த்தான். அவள் என் பழைய தோழி கேத்தரின் போல இருக்கிறதே. நாங்கள் பள்ளியிலும் கல்லூரியிலும் ஒன்றாக படித்தவர்கள் என்று அவன் ஆச்சரியப்பட்டான். கேத்தரின் என்ற பெயர் கேட்டதும் எனக்கு ராஷில் சொன்ன விஷயங்கள் நினைவுக்கு வந்தன. ஸ்வப்னில் அவளை கிண்டல் செய்ததும் அவள் சட்டென்று எழுந்து மகிழ்ச்சியில் அவனை தட்டி கட்டியணைத்துக் கொண்டாள். அவர்கள் முத்தமிடுவதை பார்த்தபோது எனக்குள் ஒரு பொறாமை தீ எரிந்தது. இங்கேயுள்ள கலாச்சாரம் வேறு என்று எனக்கு தெரிந்தாலும் என் பொறாமையை என்னால் அடக்க முடியவில்லை. வாணி, இவள் என் தோழி கேத்தரின் என்று ஸ்வப்னில் எனக்கு அறிமுகம் செய்தான். ஹலோ வாணி, உனக்கு இவ்வளவு அழகான காதலன் கிடைத்ததற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று கேத்தரின் கூறி என் 2 கன்னங்களிலும் முத்தமிட்டாள். அவளது ஆங்கிலத்திற்கு முன்னால் என்னால் பேச முடியவில்லை. நன்றி என்று மட்டும் சொன்னேன். பிறகு ஸ்வப்னில் என்னை மேலாடையை கழற்றச் சொன்னான். கேத்தரின் ஸ்வப்னிலை அணைத்ததை பார்த்த பொறாமையில் நான் உடனடியாக மேலாடையை கழற்றிவிட்டு பிகினியுடன் வெளியே வந்தேன். ஸ்வப்னில் என்னை பாராட்டுவது போல பார்த்தபோது எனக்கு சற்று வெட்கமாக இருந்தது. நாங்கள் கடலுக்குள் சென்றோம். தண்ணீர் என் இடுப்பு வரை வந்ததும் எனக்கு பயம் ஏற்பட்டது. ஸ்வப்னில் என்னை அவனருகே இழுத்தான். அவனது கைகள் என் கழுத்தைச் சுற்றி இருந்தபோது என் வாழ்க்கையின் முதல் ஆண் தீண்டலை உணர்ந்தேன். அந்த பயத்திலும் எனக்கு அந்த தீண்டல் பிடித்திருந்தது. உடல் சிலிர்த்தது. பிறகு அவன் என்னை பலகையில் அமர வைத்து மெதுவாக ஆழமான பகுதிக்கு அழைத்துச் சென்றான். அவனது உதவியுடன் நான் பலகையில் நிற்க முயன்றேன். நின்றுவிட்டேன். ஸ்வப்னில், பார், நான் சாதித்துவிட்டேன் என்று நான் மகிழ்ச்சியில் கத்தினேன். அந்த அதிக உற்சாகத்தில் நான் என் சமநிலையை இழந்தேன். எபிசோட் 38 முடிந்தது. கதை தொடரும்.